இப்போ கடைசி செய்தி, இதுவும் மிக முக்கியமான ஒரு செய்தி. ஆனால் இந்த கோர்ட்டு எவ்வளவு விசித்திரமான பல வழக்குகளை சந்தித்து இருக்கிறது அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லுவாங்க. எவ்வளவு விசித்திரமான உத்தரவுகளை எல்லாம் பிறப்பிக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னா, நாசிக்கில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி நமக்கு தெரியும். அங்கே இருக்கக்கூடிய டிசிஎஸில் எப்படி மதமாற்றம் நடக்கிறது, செக்ஷுவல் அப்யூஸ் நடந்தது, அதை ஒரு சில ஹெச்ஆர்ஆரில் இருந்தவங்க உட்காந்துட்டு எப்படி இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க, இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்படி, அதை ஒரு எஸ்பினோஜ் மாதிரி உள்ளே போய் அங்கே மகாராஷ்டிரா காவல்துறை கண்டுபிடிச்சது, இதை பற்றியெல்லாம் பார்த்தோம். அதில் சூத்திரதாரியாக அந்த ஹெச்ஆரில் இருந்து பண்ணது நிதா கான் அப்படிங்கிறவங்க. அவங்கள பல மாதங்கள் அவங்கள தேடி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்பொழுது அது சம்மந்தமாக அவங்களுக்கு ஜாமீன் குறித்த ஒரு கேஸ் வருது. அந்த கேஸில் நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஏற்கனவே நம்மளால் தாங்க முடியாமல் இன்னும் இருக்கிறோம். என்னென்னா, எப்படி ஜெயிலில் கிருஷ்ணர் பிறந்து வசுதேவர் எப்படி அவரை கஷ்டப்பட்டாங்க, அந்த குடும்பமே எப்படி கஷ்டப்பட்டதுங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு இந்துவாக நம்மெல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். அப்படி நிதா கான் இப்பொழுது 5 மாத கர்ப்பமாக இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை ஜெயிலே பிறக்கணுமா? நம்ம அதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோமா? கிருஷ்ணருக்கு இருந்த அந்த இவங்களுக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே மனமுருகி அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு ஒரு விசாலமான எண்ணம் கொண்ட அந்த நீதிபதியின் உத்தரவை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே அந்த நீதிபதிக்கு அவருடைய சிந்தனையை, அவருடைய ஆற்றலை நான் பார்த்து வியந்து போய் அவருக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு மட்டும் வாய்ப்பு இருந்தேன்னு வச்சுங்களேன், டைம் மிஷினில் போய் அந்த கிருஷ்ணர் மாமா இருந்தான்ல கம்சன், அவனுக்கு கழுத்தை நெரிச்சு பலார்னு 4 அறை விட்டு, இப்படிலாம் செய்யாத, இப்படிலாம் குழந்தைய அடித்து கொள்ளுவியா அப்படிங்கிற அளவில் அவர், ஏன்னா அவர் நீதி நிலைநாட்டத்துக்காக, நான் ஜட்ஜை நக்கல் பண்ணல, நம்ம நீதி தேவதைகள் மறுவடிவமாக தான் அந்த நீதிபதியை பார்க்குறோம். நம்ம கேஜி ஜோஷி அப்படிதான் பார்க்குறீங்க? அப்படிதான் நம்ம பார்க்கணும். சிறப்பு நீதிபதி அவர் அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு 5 மாதம் இருக்கு, 4 மாதம் டைம் இருந்தால் கூட அவங்க முன்னாடியே உடல் நலத்தை பாதுகாக்கணும். அவங்களுடைய அந்த கருவில் வளர்ற குழந்தைய நல்லபடியாக வளரணும், நாமளும் சேர்ந்து பிரார்த்திச்சுப்போம். அதில் அவர் அவருடைய நோக்கம் நீங்கள் அவர் அப்படி ஒரு மனிதத்தன்மையோடு இருக்கார். அவர் வேறு சில வழக்குகள்லாம் போனால் கூட அவர் ஒன்றும் பெருசாக மனிதத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஹரிபரந்தாமன், அப்புறம் இவர் நம்ம சந்துரு, அந்த மாதிரி ஒரு இதில் அவரும் இருக்காருங்கிற ஒரு இதில் நம்ம ரொம்ப அவரை பாராட்டுறோம். நம்ம அவரை மனம் திறந்து நாமளும் அவரை பாராட்டணும். இவர் இந்த இதுலேயே அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஆர்டிக்கல்லே என்ன சொல்கிறாங்க, அவருக்கு உங்களுக்கு பல கண்டிஷன் போட்டிருக்கு, நீங்கள் ஆதாரங்களை அழிக்கக்கூடாது. இது இந்த விவேக் ஆதாரத்தை அதுவும் நேயர்களும் என்ன பார்த்துக்கிட்டோம். திங்கம் போல என்ன பண்ணாது, இந்த ஒரு படத்துல தூள் படம் பறவை முனியம்மா பல்லு விளக்கிட்டு இருப்பான். நம்ம அண்ணாச்சி என்னை பார்த்து சொன்னதுனால பல்லு விளக்கிட்டு இருக்கும்போது லுங்கியை மடித்து கட்டிட்டு அப்படின்னு அப்புறம் ஆதாரத்தை அழிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி, ஆதாரத்தை அழிக்காத அப்படின்னு நீதிபதி அறிவுறுத்தியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் யார் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ, ஏற்கனவே அவங்க வீட்டுக்கெல்லாம் இந்த அம்மா போயிருக்காங்க, நீங்கள் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இது என்னமோ அந்த பத்திரிகையில் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு ரொம்ப பெருசாக பீத்திக்கிட்டோம்னா, நான் கூட ஏதோ பயங்கரமான கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. பிறகு நீ காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை போய் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து பண்ணணும், 15 நாளைக்கு ஒரு தடவை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அப்பியர் ஆகணும், அப்படின்னா பாஸ்போர்ட்லாம் நீ வெளிநாட்டுக்கு போகக்கூடாது அப்படிலாம் இது பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்த்த உடனே தான் நமக்கே சரி பரவாயில்ல, எல்லாம் ஒரு காமெடியாகவே இருக்குது அப்படின்னு. அதில் இன்னொருத்தனுக்கும் பெயில் கொடுத்துருக்காங்க. அதில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தனுக்கு மட்டும் ஏன்டா பெயில் கொடுக்கலன்னா, அவன் ஒரு ஹிந்துவை கன்வெர்ட் பண்ணி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவளுக்கு வாக்குறுதி கொடுத்து, அவளுக்கு அந்த அவங்களுடைய ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சு அவங்கள கருவுற வச்சு, அதுக்கப்புறம் அவளை ஏமாற்றி அவளை மதமாற சொல்லி வற்புறுத்துறான். போன செய்தியிலையும் இதே மாதிரி பிரச்சனை தான். ஆனால் இதெல்லாம் தமிழ் மீடியா பேசவே பேசாது. நீங்கள் நாம் எதுக்கு தேர் அழித்து தெருவில் விடணும்னு நினச்சி, நான் அதனால் கம்பெனி பேரை மட்டும் விட்டுட்டு, இப்போ தென்காசியில் ஒருத்தர் கம்பெனி வச்சுருக்காரு, ஐடி கம்பெனி. அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய
எல்லா சனாதனி இந்துக்கள்லாமே அவர் ரெக்ரூட் பண்றாருன்னு வச்சுப்போம். சங்கத்துல பயிற்சி பெற்றவன் இல்ல சனாதன இந்த தர்மத்தை ஏற்றுக்கொண்ட எல்லா சமுதாயத்திலையும் இருக்கக்கூடிய இந்து சமுதாயத்துல இருக்கக்கூடியவங்க அங்க வந்து வரக்கூடிய நிறைய இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வேலை கொடுத்து அங்க வேலை செய்யறவங்க வந்து இந்த பாரு, இந்த தர்மம் தான் பழமையான தர்மம், இது வந்து மதம் கிடையாது, வாழ்வியல் முறை, இது தர்மம் தான், இதுல வந்து உனக்கு பாவ புண்ணியம் எல்லாம் இங்கதான் இருக்கு, நீ ட்ரெஸ் சுதந்திரமாக போட்டுக்கலாம், நீ நினைச்சபடி நீ வந்து நல்லபடியா இதா வாழலாம், யாருக்கும் அடிமையா இருக்க வேண்டியதில்லை, உனக்கு வந்து இன்னும் போட்டியா இன்னொருத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்துருவாளேன்னு நினைக்க வேண்டாம், உன்னை வந்து புள்ள பெக்கிற மிஷினா நினைக்க மாட்டோம் அப்படின்னு அவன் சொல்றதை பாசிட்டிவா, இதை ஒண்ணு நெகட்டிவா யாரும் தப்பா எடுத்துக்கூடாது. அப்படிலாம் சொல்லி அவங்க வந்து வாமா நீ வந்து உன்னுடைய தாய் மதமே திரும்பு அப்படின்னு சொல்லி இப்படிலாம் நடந்ததுன்னா என்ன பண்ணுவானு உனக்கு தமிழ்நாட்டுல? இதற்காகத்தான் அந்த கம்பெனியா ஆரம்பிக்கப்பட்டது. யார் அவன் ஒரு சங்கி பார்ப்பான் அப்படின்னு ஆரம்பிச்சு அவனை வண்டியா அந்த ஆளை திட்டி அந்த கம்பெனியே ஒரு தப்பான கம்பெனின்னு பிரச்சாரத்தை பண்ணி கேவலமா நடந்துக்கக்கூடிய இந்த மனிதர்கள், இது மதவெறி யாருக்கு இப்ப சொல்லுங்க? இத வந்து நீ மதம் மாறு, புர்கா போடு, குர்ஆன் படி அப்படின்னு சொன்னா அதை பத்தி விமர்சனம் இருக்காது. நீ உன் இஷ்ட பிரகாரம் நீ வாழ்ந்துக்க அப்படின்னு சொன்னா, ஏய் சங்கி பயல, மதவெறியனே, பார்ப்பனனே, பார்ப்பன கைக்கூலியே, சூத்திர சங்கியே, என்னெல்லாம் பேசுவான இந்த பயலுங்க. ஒரு விசித்திரமான பிறவிதான் இவனுங்கெல்லாம், ஜந்துக்கள் இவங்கெல்லாம். இதுல வந்து இந்த அம்மாவை ஏன் வெளியில விட்டாரு அப்படிங்கறதும் தெரியல. நான் ஏற்கனவே போன செய்தியில சொன்ன மாதிரிதான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு தூரம் நம்ம யோசிக்கணுங்கிறது இருக்கு. ராத்திரி தாலி இருக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. நீங்க அதாவது நல்லா இருப்பா, இதை நாளைக்கு கூட இந்த கேஸை விசாரிக்கலாமே, ஏன் அவசரப்படுற அப்படின்னு நீதிமன்றம் திருப்பி அனுப்பல. இல்ல தாலியில அறுத்துரு, நீ அதுக்கான உத்தரவை நான் இப்பயே கொடுத்துறேன் உனக்கு. இப்ப இந்த நீதிபதிங்கிறதுனால இதை நம்ம நீதிபதியை விமர்சிக்க கூடாது, நீதியை விமர்சிக்கலாம். ஆனா தமிழகத்தை பொறுத்தவரை நீதிபதியை தான் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நான் இந்த பேரை பாக்குறேன், கேஜி ஜோஷின்னு, இவரையும் அப்படி இஸ்லாமியர்கள் அது வந்து நம்ம இங்க எப்படி அந்த மீடியால இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க, நம்ம வெள்ளிக்கிழமை வெறியர்களும் நம்ம இதுல பாக்குறவங்கனால இந்த ஜோஷிங்கிறதே இது பார்ப்பனர்களின் ஒரு உட்பிரிவு. அதனால நீங்க பாப்பார பையலன்னு அவர் எப்ப திட்ட போறீங்கன்னு தெரியல. நம்ம அதையும் நம்ம பார்க்கணும். தாலியா இருக்கலாம், கலைஞர் சமாதி அதை வந்து ஒரு நாள் தள்ளி இது பண்ணான்னா அதெல்லாம் கிடையாது. இப்பவே அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு ராத்திரி ஜெயில இருந்தா இந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்துரும். ப. சிதம்பரத்துக்கு ஒரு 42 முறை பெயில் கொடுத்துருக்காங்க. அதனால ஃபிளைட்ல வந்து யார வேணா எப்படி வேணா நீங்க கேரோ பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நாம ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துட்டு காலையில கோர்ட்டு திறந்தோன்னா முதல் வேலையா அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருவோம். மோடியை ஏற்றினானா அவன் மேல நடவடிக்கையே இருக்காது. இது பாரத மாதா கேவலமா பேசுறானா அதை பத்தி கவலையே கிடையாது. இந்த நாட்டை ரொம்ப அறிவுறுப்பா பேசுறானா அதெல்லாம் பத்தி பிரச்சனையே கிடையாது. அது அவங்களுடைய கருத்து சுதந்திரங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகக்கூடிய ஊர்ல இப்படி ஒரு பொறுப்போட நீதி கொடுத்திருக்கிற நீதிபதிக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இது வந்து இந்து சமுதாயம் விழிப்போட இருக்கணுங்கிறது தான் இந்த இன்சிடென்ட் காமிக்குது. இந்த டிசிஎஸ் பிரச்சனை மாதிரி இன்னும் எந்தெந்த ஊர்ல இது இப்ப புதுசா தெரியல. இப்ப இவங்க வந்து கர்ப்பம் தெரிவிக்க வராங்க, அதனால அவர் கிருஷ்ணர் அந்த அனாலஜியை சொல்றாரு. இங்க ஒருத்தவருக்கு இன்னும் பக்ரீத்தே முடியல. எவ்வளவு வருஷம் ஆச்சு, அவர் இன்னும் கைதே செய்யப்படல. இன்னும் அவருக்கு ரம்ஜான்ங்கிறதுனால அவருக்கு ஒரு மாசம் நீட்டிப்பு கொடுக்குறோம் நாங்க. அநேகமா அவர் வந்து பல கன்னிகைகள் போய் சுவனத்துல போய் 72 கன்னிகைகளோட இருக்கும்போதுதான் அதுதான் அவருக்கு வந்து ஒரு மறுமையில அதுதான் அவருக்கு ஜெயில் தண்டனைன்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. இதுல இன்னொரு விஷயம், சித்தூர்ல இந்த போலீஸ்கார் ஒருத்தரை வந்து குக்கரால் அடிச்சாங்கல்ல, இப்ப அந்த அம்மா எந்த கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். ஒருவேளை அதுக்கும் பிரெக்னன்சி இதுல நாங்க ஜாமீன் கொடுத்துறோன்றாங்களா? ராஜீவ்காந்தியை கொன்ன இந்த நளினி, அதான் அவங்க குழந்தைங்களாம் யூகேல படிக்கிறாங்க, அதுவும் 3-4 வயசு வரைக்கும் இருந்தது. எனக்கு என்னன்னா நளினியோ முருகனோ இல்லைன்னா MK ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ ஜோஷி மாதிரி ஒரு நீதிபதி இங்க இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பாங்க தான் என்னுடைய கருத்து.